போயா சீமானே சீமானே போயப்பா வார நம்ம பங்காளிலாம் அழுத்த போயா சீமா பிள்ளைகள் மேல உக்காந்துக்கிறப்பா போலீஸ்கார் உன்னதான் தேடிங்கிறாங்களா போயா ராஜா நீ பஸ்ல சீட்டு இருந்தா கூட உட்கார மாட்டியாடா நீ நின்று கிடத்தானப்பா வருவேன் நீ தூக்க கண்ணுல பொம்பளை மேல விழுந்து உத வாங்கி வேறயா ராஜா போயா சீமா உனக்கு எப்படிடா ஏமா வந்தா அறிவிக்குதா உனக்கு மூக்கு சளியத்தான் சாப்பிடுறேன் உள்ளக்கிறாங்க சாப்பிடுறாங்க மூக்கு வெளியே செஞ்சா போயா ராஜா போயா சீமா போயப்பா இது நம்ம மூக்கு நம்ம சளி இத கீழே சிந்தி போட்டா போறானா வரும் இல்லைன்னா காக்கா தூக்கி போடும் சீமா அதோ நாடகம் வாந்தியான்னு வந்தியப்பா வண்டியில இறங்கின உடனே என்ன நாடகம் கூட கேட்கலையே இறங்கின உடனே யார் விட்டு சோறு போடுறாங்கன்னு ஐயோ மகளிரெல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் நாடகம் வைக்கிறாங்க ஐயா வீட்டில் தான் சாப்பாடுன்னு சொன்னாங்களே குடு 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 தங்களுக்கு முன்னாடி அந்த காலை போயா ராஜா முன்னாடி தலைவாழ இலை வாங்கிக்கணும் உட்காந்துக்கணும் அப்பா அண்ணன் குச்சியில எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி வச்சுக்கணும் வராங்க அப்படி அப்பா என் அங்கத்துக்கு பத்தலை படுக்குது காசு சோத்த வாரி கவுத்துக்கணும் ஏழு சுத்தி முத்தி தேடுறான் சாம்பார் பக்தியை பார்த்த உடனே அவன் மூஞ்சி தொங்கல விட்டு பையன் கோழிக்கறி எங்கன்னு கேட்கறான் பிறகு பக்கத்து பக்கத்துல கோழிக்கறியை பார்த்த உடனே பயந்து உக்காடுறான் ஐயோ ஊர் ஊரா சாப்பிட்றான் அவனுக்கு சூத்த கலப்பிலையோ நல்லா மட்டில வாரி வைக்கிற மாதிரி 3 கரண்டி வாரி வச்சாங்க காராமணி வாரி கோதரா மாதிரி கோதனா அவன் சாவரத்துக்கு தான் கோதனானோ ஓயப்பா 4வது சாப்பாட்டுக்கு ரசம் ஊற்றணும்னு கேட்டானே ரசம் எடுத்து ஊற்றினாங்கப்பா ஒரு வா எடுத்து வச்ச உடனே ரசத்துல உப்பு இருக்காடியப்பா உப்பு எடுத்தாருன்னா அந்த அம்மா உள்ள போனாங்க இதாங்காச்சு கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு வயிற்றுல மட்டி வச்சு கட்டா அவனை சின்ன அம்மா பெரிய அம்மா போட்டு தூக்கி போவா கரண்ட் வர வைக்க கம்முன்னு உக்காந்துருந்தான்னா சால்ட்டு உப்புன்னு பக்கத்துல இருக்கிற கோலமாவை வாரி சோத்துல போட்டு போயா சீமா போயா ராஜா இந்த பாவி நான் வந்த புது சூழ இந்த பாவி நான் வந்த புதுசுல நான் வாசலே பேணும் புட்டு அத துவர பருப்பு ஐயா ஒரு சீமா அந்த போன கால போட்ட அத துவரம் பருப்பு ஒண்ணு இந்த பொட்டை தொட்டு தொட்டு நக்கி பார்த்தான் அவன் நக்கி போன சாவட படுத்துமா சாப்பிட்டியா
தப்பு பண்ணணும் நானு. ஐயோ, வாழ வைக்கிறேன். அம்மா ரெடி விடுறாங்கடா எப்பா. பேரன்மிக்க நாடக கலா ரசிகர்களே, இன்றிரவு நீங்கள் எல்லாம் கண்டு மகிழ்வதற்காக எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பினை தந்த நமது கீழ்புத்தூர் கிராமம் ஊராட்சி மன்ற தலைவர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், கவுன்சிலர், வார்டு உறுப்பினர்கள், மகளிர் அணி, இளைஞர் அணி, விழா குழுவினர்கள், கிராம பொதுமக்கள் சார்பாக எங்கள் எங்கள் கலைதேவி நாடக மன்றத்தை பாராட்டி ரூபாய் 101 வாரி வழங்கியிருக்கிறார். அன்னாருக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். தனம் பெறலாம், நாணயம் பெறலாம், குணம் பெறலாம், குபேர சம்பத்தும் பெறலாம். ஆனால் பிறருக்காக கொடுக்க வேண்டும் என மனம் பெற வேண்டும். அப்படி கொடுக்க வேண்டும் மனம் படைத்த அன்பு உள்ளோம். அருகாமையில் இருக்கக்கூடிய பாஞ்சரை கிராமத்தை சேர்ந்த அருமை உள்ள கொண்ட ஊராட்சி மன்ற தலைவர் மகாதேவன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் ரூபாய் 101 வாரி வழங்கியிருக்கிறார். அன்னாருக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். அதே பாஞ்சரை கிராமத்தை சேர்ந்த பாபு என்று சொல்லக்கூடிய கலையன்பர் ரூபாய் 101 வாரி வழங்கியிருக்கிறார். திருட்டு செயல், அதாவது இருப்பவரும் திருடி இல்லாதவருக்கு வாழ்வதற்குதான் என்னுடைய அதே நான் திருட வேண்டுமா? என்னால் வருவது முடியாத தந்தையே, நான் படித்திருக்கிறேன், பட்டம் எடுத்திருக்கிறேன்.